சரி, இப்படி இருக்கும்போது இந்த தன்சலுக்கெல்லாம் இப்போ வீட்டில் சமைக்கும்போது சின்ன சின்ன சட்டிகளில் சமைப்பாங்க. இப்போ தன்சலுக்கு சமைக்கும்போது ஒரு 1000 2000 பேருக்கு சமைக்கும்போது பெரிய சட்டி அண்டாக்கள் என்று சொல்லுவாங்க. அந்த சட்டிகளில் தான் பெரிய சட்டிகளில் தான் சமைப்பாங்க. அப்பா அங்கே வெளியில் போயிருக்கிறாரு. அப்பா வெளியில் போயிட்டு வீட்டுக்கு வரும்போது அப்பா வந்துட்டார் என்ற சந்தோஷத்தில் மகள் ஓடி வந்திருக்கிறார். இவங்க என்ன செஞ்சிருக்காங்க, இந்த குடும்பம் ஒரு தன்சல் கொடுத்துருக்காங்க பொசோன் போயைக்கு, நடந்து முடிந்த பொசோன் போயைக்கு தன்சல் ஒன்று கொடுத்துருக்காங்க. அந்த தன்சலில் கருவாடு குழம்பு மிஞ்சி இருந்திருக்கின்றது இரவு. மறுநாள் அதை சூடாக்குறதுக்காக அடுப்பில் வச்சு சூடாக்கி கொண்டு இருக்கும்போது இந்த பிள்ளை ஓடி வந்திருக்கா, அப்பா வாரார் என்று சந்தோஷத்தில் அண்டாவில் விழுந்து உயிரிழந்துட்டார். செய்தி வெளியாகின்றது லங்காதீப பத்திரிகை. தன்சல் கரவல ஒத்தட்ட வேட்டி சிசுவிய மியாய். 9 வயசு இந்த பிள்ளை உயிரிழந்திருக்காங்க. கருவாடு குழம்பு அந்த சட்டியிலே விழுந்து உயிரிழந்திருக்காங்க. மிக மிக கவலையான சம்பவங்களாக இருக்கின்றது. தன்சல் கொடுத்தால் பினாக் என்று சிங்களத்திலே சொல்லப்படுகின்ற தமிழிலே புண்ணியம் கிடைக்கும் என்று சொல்வார்கள்.